மீன ராசி, மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு சுக்கிரன்கிற கிரகம் ஆகாதவர். சனீஸ்வர பகவான்கிற கிரகம் 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி ஆகிறார். இந்த 2 கிரகத்தோடைய இணைவு ராசியில உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த மீன ராசியோடைய குணநலன்கள் என்ன, தன்மை என்ன, இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்துக்குமே காதல் அதை எந்த அளவுக்கு, திருமணம் அதை எந்த அளவுக்கு, தொழில் எப்பெல்லாம் அதிகமாக எஃபர்ட்ஸ் போடணும் போடக்கூடாது, எப்பெல்லாம் வேலை வாய்ப்புகள் மாற்றம் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு, என்னைக்கெல்லாம் நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான டைம், எதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமான டைம், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் எல்லா விஷயத்துக்கும் கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக பதில் சொல்லும். நம்ம சொல்லக்கூடிய இப்போ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 2 கிரகத்தை, ஒரு கிரகத்தை மட்டுமே பேஸ் பண்ணி சொல்லுவோம். நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி 2 மணி நேரம் தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, நவாம்சத்தோடைய பலம், பலவீனம், நடக்கக்கூடிய தசா புத்திகள், இது எல்லாமே பலனை நிச்சயமாக மாறுபடுத்தும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப பணக்காரராக இருக்கிறார். இதே மீனராசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க, வளர்ந்து போயிட்டே இருக்காங்க. இந்த மீனராசிக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, ராசிக்கு 2ல் சனீஸ்வர பகவான் இருக்கும்போதும் சரி, அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. ஆனால் நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒரே ராசி தான். இதுக்கு என்னை விட அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. இந்த மாதிரி செல்ஃபிஷு, நான் ரொம்ப மந்தமாக இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. அவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அதுவே மீனராசி சிம்ம லக்னமாக இருந்தால் ரொம்பவே வேற மாதிரி இருப்பாங்க. மீனராசி ரிஷப லக்னமாக இருந்தால் அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம், லக்னாதிபதி அப்படிங்கிற அவங்க தான் பலனை நிச்சயமாக மாறுபடுத்துறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த மீனராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு அப்படியே மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசியாக இருக்கீங்க. யார் வந்தாலும் யோசிக்காம செலவு பண்ணக்கூடிய மீனராசி இன்னைக்கு தனக்கு தன்னோட குடும்பத்துக்கும் ரொம்ப கணக்கு பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கு. நான் எப்படியெல்லாம் காசு செலவு பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு இந்த சின்ன பணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால் அப்படிங்கிற வருத்தங்கள், வலி, வேதனைகள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் மீனராசியை பொறுத்த வரையுமே நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். ரொம்பவே கடுமையான அவர் சிக்கல் மேலே சிக்கல், பிரச்சனையில் நிறைய விஷயங்கள் மாட்டியிருக்கார். என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில் கடுமையாக பாதிப்பு, தன்னுடைய அக்காவுக்கு உதவ போய் இவரும் சேர்ந்து பண பிரச்சனைகளை மாட்டி கிட்டத்தட்ட இன்னைக்கு இவருக்கு 45 வயசு வச்சு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லை. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்காங்க, அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, இருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. அக்கா கூட சேர்ந்து போராடுறாங்க. நிறைய ஒரு ப்ராப்பர்ட்டி சார்ந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய அளவுக்கு பிரச்சனைகள், கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் தான் முடிவு வரும் அப்படிங்கிற கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். நீங்கள் போனதுக்கப்புறம் அது ரொம்பவே கவனமாக இருக்கும். ஒரு நாளும் சொத்து போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மேடம், இப்போ சொத்து விற்றா போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோட இருந்தார். நம்ம இந்த நேரம் வரையும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சொத்து விற்பனை ஆகும் அப்படிங்கிறத கிளியராக சொன்னோம். இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக சொத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்ம சனி வரும், இதனாலேயே நீங்கள் பெரிய அளவுக்கு மனசை பாதிப்பீங்க, இல்லை எனக்கு சொத்து விற்றா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கரெக்டாக நம்ம சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொத்து வித்துருச்சு. இன்றைக்கி அவர் ஃபோன் பண்ணி என் சொத்து இழந்துட்டேன் மேடம், என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு ரொம்பவே புலம்புறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம், ஜென்ம சனியோட கூடிய அவருடைய லக்னம், லக்னாதிபதி, அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா மீனமாக இருந்து அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்குது. அப்போ தனிப்பட்ட ஒரு விஷயங்களை இவங்க ஆரம்பத்தில் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏற்றலை. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி கொடுமையானது அப்படிங்கிற சொல்லலாம். அதுவும் மீனத்தை பொறுத்தவரையும் காதல் அப்படிங்கிறது கை கூடுமா கை கொடுக்காதா, தொடர்ந்து முட்டி மோதிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. திருமண வாழ்க்கை அப்படி தான். எங்களோட சாஃப்ட் நேச்சருக்கு ஏன் மேடம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காத ஆளே இல்லை. அந்தளவுக்கு இன்னைக்கு எவ்வளோதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கிறது, அடி மேலே அடி, அனுதினமும் செய்யக்கூடிய சின்ன வேலையை கூட என்னால் செய்யவே முடியல. எங்களுக்கு மட்டும்தான், இவங்களுக்கு மனசார நாங்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணினதில்லை, எங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்களும் தண்டனைகளும். ஏன், என்ன காரணம்? இந்த ராசியை பொறுத்த வரையும் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் கேது தசை நடந்துச்சுன்னா, இல்லை சுக்கிர தசை நடந்தால் அவங்க தான் முதல் பெரிய அளவுக்கு பாதிப்புகள். ராசியிலே சனீஸ்வர பகவான், சுக்கிர தசை, கேது சம்மந்தப்பட்ட இந்த மீன ராசியை பொறுத்தவரையும், மீன லக்னத்தை பொறுத்தவரையும் கேது தசை அப்படிங்கிறது வரவே கூடாது. வந்தால் அந்த குருவோடைய லக்ன ராசிக்கு கேது அப்படி ஒரு அடி அடிப்பார். இதுக்கு மேலே வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். அது 20 வயசாக இருந்தாலும் சரி, 30 வயசாக இருந்தாலும் விட்டுட்டு சாமியாராக ஓடி போயிடலாம். அந்த மாதிரியான எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளியே ஓடிடலாம், நார்மலான ஒரு லைஃப் வாழ்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வீடு இருக்கும், சாப்பாடு இருக்கும், இருந்தாலும் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது மாறுபடாமல் தொடர்ந்து இப்படி தான் ஓடிட்டே இருக்கும். கடனுக்காக ஓடுற மாதிரி, நோய்க்காக ஓடுற மாதிரி, செலவுக்காக ஓடுற மாதிரி, சர்வீஸ் ஓரியன்டாக ஓடுற மாதிரி, கடைசியில் கையில் பணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பணமும் மிஞ்சாது. இந்த மாதிரி தான்
டே டு டே லைஃப்பில் கடந்துகிட்டே இருக்கீங்க. 20 வருஷமாக சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஒரு கார் வாங்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, என்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு எங்களோட ராசியை பொறுத்தவரை? இந்த மாதிரி தான் பல கேள்விகள் மீனத்தை பொறுத்தவரையும் தடுமாறிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இந்த சனி சுக்கிரனுடைய இணைவு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. முதல் வந்து பார்த்திங்கன்னா, கடல் கடந்து நான் வெளியே போகலான் இருக்கேன். என்னால் இந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிழைக்கவே முடியல. எல்லாரையும் ஏற்றி விட்டு இது பண்ணு நல்லா ஜெயிச்சிருவேன், அது பண்ணு நல்லா ஜெயிச்சிருவேன், இந்த விஷயத்துக்கு போ முன்னேறிடுவேன், இது இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நீங்கள் இன்றைக்கி சொந்த வீட்லேயே இருக்க முடியாமல் திணறீங்க, தடுமாறுறீங்க. இது யாரோ வீட்டில் இருக்கிற மாதிரி டெய்லி வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக கூட என்னால் இருக்க முடியல. என்னை விட சின்னவங்க வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்கலாம் என்னோட வீட்டில் சொல்கிறாங்க, அதோட வீட்டோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. நான் பேச போனாவே உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாரு, நீ என்ன பண்ணியிருக்கிற, இத்தனை நாளாக என்ன பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் மன உளைச்சல்களுக்கு இனி வந்து உங்களை ஆளாக்குறது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கடுமையாக இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். அதே போல் எனக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிற வந்து இந்த நேரத்தில் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஜென்ம சனியாக இருக்குது, கல்யாணம் பண்ணால் பிரச்சனைகள் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கோம், திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது, எங்களோட சர்டிஃபிகேஷன் லெவல் வந்து ரொம்பவே குறைச்சாலுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த திருமணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நிறைய ஈகோ பேஸ்ட் டெசிஷன் எடுத்துட்டீங்க, அடுத்தவனுக்காக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. என்னைக்கெல்லாம் இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி வருதோ அப்போ தான் நம்ம அடுத்தவனுடைய ட்ராப்பில் விழுவோம். அது விழுகிறனால நமக்கு பெரிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கடுமையாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வாங்கினவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் கூலாகவும் ஒரு நாளும் நல்லா தைரியமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொடுத்து நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியும். அதே போல் நிறைய சொத்து இழந்துட்டேன், புதுசாவது ஒரு சொத்து வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ஜென்ம சனியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற வீட்டிலேயே நல்லா இருந்த நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக எரிச்சல் பட வேண்டிய சூழ்நிலைகள், அவங்க கூட சண்டைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள், நல்லா பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் இந்த பிரச்சனையில இருந்து எல்லாமே விடுபடுறதுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக இருக்கும். காதல் சண்டைகள் தொடர்ந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கும். இன்னுமே அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமாக அதிகரிக்கும். இது நான் விட்டுட்டு போயலான் இருக்கேன். என்னால் இது முடியவே இல்லை. என்னால் கிட்டத்தட்ட பேசி பல நாட்கள் ஆச்சு. திருமணம் சார்ந்தும் வந்து என் மனைவி ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதனால் என்னோடய கரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை பார்க்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய விதமாக இனி திருமணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெற்றி என்னன்னு, வெற்றினா அது எந்த ராசி தான் அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வெற்றினா என்னென்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பாருங்கள். குரு பாருங்கள் 5ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறாரு. எந்த ராசிக்கு தனுசுக்கு பெரிய அடி, ஆனால் மீனத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே உச்சமான குரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தனித்துவமாக ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கிறதுக்கும், வெளியூரில் போய் ஜெயிக்கிறதுக்கும், வேலை சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாதிப்புகள்லாம் குறையிறதுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே மாறுதல் வரதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம முன்ன சொன்ன மாதிரி நம்ம இப்போ 2 கிரகத்தை மட்டுமே ஏதாவது பேஸ் பண்ணி பேசியிருக்கோம். தனித்துவமான லக்னம், லக்னாதிபதி, லக்னம் என்ற நட்சத்திரம், நவாம்சத்தை பொறுத்தவரையும் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களால் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.